போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைப் 3. ஓகே, பர்சன்டேஜில் வந்து டைப் 3 இன்கம்ஸ் அண்ட் சேலரிஸ். ஒருத்தவங்களோட இன்கம் எப்படி இருக்கும், அதில் எப்படி பர்சன்டேஜ் வைஸில் வந்து நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கம்பெனியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு எம்ப்ளாயி வந்து சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அந்த சேலரி என்ன சொல்லியிருக்காங்க, 30% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 30% அதாவது சம்பள உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரோட சம்பளம் எவ்வளோன்னு இருக்குது, 910 இருக்குது. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், 100% வந்து ஜென்ரலாக வைக்கலாம். இப்போது அவருக்கு 30% இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகிடுது, ப்ளஸ் 30%. அப்போ 100% வாங்கியிருந்த சம்பளம் என்ன ஆயிடுச்சுன்னா 130% ஆயிடுச்சா? அந்த 130% தான் என்னன்னு சொல்கிறாங்க, 910 ரூபா. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான், பர்சன்டேஜ் ஒரு சைடு, நம்பர்ஸ் ஒரு சைடு இருக்கணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, பிஃபோர் இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி. அப்போது இன்க்ரிமெண்ட் வந்து 30%. இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, 100%ஓட வேல்யூ எவ்வளோ தான் கேட்குறாங்க கொஸ்டினில். தட்ஸ் இட். எக்ஸ் போடலாமா, கிராஸ் மல்டிப்ளையா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 130 இஸ் ஈக்குவல்ஸ் டு 910 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 910 இன்ட்டு 100 டிவைடட் பை 130. 0 0 கேன்சல், 13 டேபிளில் 1 சார் 7 சார். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 700. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே இந்த மாதிரி பேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், மனோஜ் என்ன பண்ணுறாருனா அவரோட இன்கம் அதில் வந்து 33% வந்து செலவு பண்ணுறாரு. எதுக்குன்னா ஃபுட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. எவ்வளோனா 1000 ரூபா இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. பட் அவர் என்ன பண்ணல, இந்த 33% ஆஃப் இன்கம் அந்த ஃபுட்டில் செலவு பண்ணுறதை வந்து என்ன பண்ணலன்னா அதை வந்து அதிகப்படுத்தலை. அதுக்கு பதிலாக ஃபுட்டை வந்து என்ன பண்ணிட்டார், 33%லேருந்து 27% ஆக்கிட்டார். அப்போது அவரோட இனிஷியலாக இன்கம் எவ்வளோ அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ லெட் த இனிஷியல் இன்கம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அவர் அந்த இன்கம்மில் 33%, ஓகேங்களா, 33% ஆஃப் அந்த இன்கம் தான் வந்து எதுக்கு செலவு பண்ணுறாருன்னா ஃபுட்டுக்கு. சரியா? இந்த பர்சன்டேஜை நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ண போகிறோம், 33x/100ன்னு போட்டுடலாமா? சரி, ஓகே. இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்கட்டும். இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ அவரோட சம்பளத்தில் ஒரு ஆல்ரெடி எவ்வளோ என்ன கொடுக்குறாங்கன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஆல்ரெடி அவர் எக்ஸ்ன்றது அவரோட இன்கம்மு. அதில் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு 1000 ரூபா இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த 1000 ரூபா இன்க்ரிமெண்ட் போடுறதுனால அவரோட ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுறாரு, 27% ஆகிட்டார். சரிங்களா? இப்போது இந்த 27% 100 ஆக்கலாமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1000 இன்ட்டு 27/100. இப்போது இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவல் பண்ணிடலாமா? இப்போ 33x/100 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் 1000 இன்ட்டு 27/100. சரிங்களா? இப்போ எல்லாமே உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா? 33x/100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 27x/100 இது ஹோல் தான். சரிங்களா? ப்ளஸ் 27,000. சரிங்களா? இப்போது 0 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ ப்ளஸ் 27x இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடுதுங்களா? அப்போ 33x மைனஸ் 27x இஸ் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ, 27,000. இப்போ 33x மைனஸ் 27x என்னது உங்களுக்குன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு 27,000. இப்போ x இஸ் ஈக்குவல்ஸ் டு 27,000 divided by 6. 6 table 1 sir, 6 4 sir, 24, balance 3 5 sir. அப்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வருது, 4500. அப்போ இவரோட இனிஷியல் இன்கம் எவ்வளோன்னா 4500. சரிங்களா? கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க. கொஸ்டின்ஸ் படித்தா தான் பர்சன்டேஜ் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு பார்த்தே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்கம் வந்து எவ்வளோன்னு தெரியாது. பட் அதில் 33% ஆஃப் எக்ஸ் தான் வந்து என்னென்னு ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அப்புறமா அவர் வாங்குகிற இன்கமில் ஒரு 1000 ருபீஸ் வந்து இன்க்ரிமெண்ட் போட்டனால அந்த ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸ் 33லேருந்து 27 ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனாக கொண்டு வந்து ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு பண்ணிட்டா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்.
ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாருனா 8,960 ரூபா வந்து என்ன பண்ணுறாருனா இஎம்ஐ கட்டுறாரு, அதாவது லோன் கட்டுறாரு. ஓகேங்க, அந்த லோன் வந்து அவரோட சம்பளத்தில் எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க, 28% சொல்கிறாங்க. அப்போ அவரோட மந்த்லி சேலரி எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. அப்போது அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, இந்த 8960ன்றது எத்தனை பர்சன்டேஜ், 28%. அப்போது ஒரு சேலரின்னு ஒன்று வாங்குவார்ல, அப்போ அது என்னது 100%ஆ, எக்ஸா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ எக்ஸ் இன்ட்டு 28 இஸ் ஈக்குவல்ஸ் டு 8960 இன்ட்டு 100. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 8960 இன்ட்டு 100 டிவைடட் பை 28. சி எல்லாமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ, 32, 28, 34, 30 எல்லாமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான். இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா டிவிஷன் பண்ணிடலாம். 89628. ஓகே, இப்போ 28 3s are 84, 60. $60 plus 24 84. ஓகே, 84 பேலன்ஸ் 5 6ங்களா, 28 2s are எவ்வளோ 56. that's it. இப்போ x is equals to என்னது 28 டேபிள் 1 time 32 times. உங்களுக்கு 32,000 தான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசோக் வந்து என்ன பண்ணுறாருனா 1200 வந்து சேமிக்கிறார். சேவிங்ஸ் எவ்வளோ, 1200 ருபீஸ். அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார், ஸ்பெண்டிங்கில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் எவ்வளோன்னு தெரியல, பட் இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோ 85% ஸ்பெண்ட் பண்ணிட்டார். அப்போ 100%ல் 85 ஸ்பெண்ட் பண்ணுறாருனா 15% தானே சேவிங்ஸு. இப்போ 15%ஓட வேல்யூ தான் என்னது 1200. அவங்க என்ன கேட்குறாங்க, மந்த்லி சேல்ரி அவ்வளோதான். 15% வந்து எவ்வளோ 1200 போட்டுடலாமா? அவங்க என்ன கேட்குறாங்க, மந்த்லி சேலரினா என்ன 100%, டோட்டலாக எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தானே கேட்குறாங்க. எக்ஸா கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் இன்ட்டு 15 is equals to 1200 into 100. X is equals to divided by 15. சரிங்களா? 15 டேபிள் 1s are 15 டேபிள் 8s are. இப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு ஆன்சர் 8000. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருத்தரோட ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 24 லட்சம். ஓகேங்களா? பட் அவர் மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டுறாருன்னா 40,000 கட்டுறாரு. அது வந்து அவரோட மாத சம்பளத்தில் இந்த 40,000 எவ்வளவு பர்சன்டேஜ்னு தான் கேட்குறாங்க. ஒருத்தரோட ஆண்டு வருமானம் இப்போ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 24 லட்சம். சரிங்களா? அப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதமா? அப்போ டிவைடட் பை 12 போடுறேன். இந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னு தெரியும். 2 சாரா? இப்போ இவரோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வந்துடுச்சு, 2 lakhs. சரியா? இந்த 2 lakhsல அவர் என்ன பண்ணுறாரு, 40,000 வந்து இஎம்ஐ கட்டுறாரு. அந்த 40,000 எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் மெத்தட் 2 lakhs வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், இவர் வாங்குகிற ஃபுல் சேல்ரி 100%ன்னு வச்சிடலாமா? இப்போ என்ன கேட்குறாங்க, 40,000ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. தட்ஸ் இட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 40,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 2 lakhs. 1 2 3 4 1 2 3 4 அகெயின் 1 1 2 டேபிள் 1 சார், உங்களுக்கு 2 சார். அப்போ 2 into 10 என்னன்னா 20%. தட்ஸ் இட். ஓகேவா? இப்போது இவர் வாங்குகிற அந்த 2 லட்ச ரூபாவில் 40,000 எத்தனை பர்சன்டேஜ்னா ஜஸ்ட்டு 20%. அதே கான்செப்ட் தான் இது. இவரோட ஆனுவல் இன்கம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா 15 lakhs. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம், டிவைடட் பை 12 பண்ணலாமா? இப்போ 1,25,000 வந்து என்ன ஆகிடுது, மந்த்லி இன்கம் வருது. இந்த மந்த்லி இன்கமில் அவருக்கு என்ன கிடைக்குது, 30,000 வந்து அவர் வந்து இஎம்ஐ கட்டுறாரு. அப்போ அதே கான்செப்ட் தான். ஓகே, இந்த 1,25,000ல் 30% எவ்வளோ, இப்போ 1,25,000ல் வந்து 100%ஆக எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 30,000 வந்து வேல்யூ எவ்வளோ, இது வந்து எக்ஸு. சேம் தான், எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 30,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 1,25,000. சரிங்களா? 3 0 3 0 கேன்சல்,
25 டேபிளில் 4 சார், 25 டேபிளில் 5 சார், 5 டேபிளில் 1 சார், 6 சார். 6 into 4 எவ்வளோ? 24. that's it. சரிங்களா? சி இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இப்போது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகா வந்து ஒரு 30% வந்து ரெண்ட் கட்டிடுறாங்க. அந்த ரிமைனிங்கில் 60% என்ன பண்ணிடுறாங்கன்னா வீட்டு பொருள்லாம் வந்து லைக் அவங்க செலவு பண்ணிடுறாங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போ 100ல் இது 30 இது 16 போடக்கூடாது. சரிங்களா? இப்போ 100ல் 30% குறைஞ்சா 70 இருக்கும். அந்த 70ல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 60% வந்து செலவு பண்ணுறாங்க. அதிலிருந்து ஒரு சில பர்சன்டேஜ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6,300 வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து எந்த மாதிரி போடலாம்னா ஜென்ரலாக 100 எடுத்துக்கோங்க. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க, 100 மைனஸ் எக்ஸ் பை 100 அகெயின் இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் பை 100 இந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்காங்களோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரலாக போட்டால் போதும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 100 இன்ட்டு ஃபஸ்ட்டு 100 மைனஸ் 30 போட்டால் எவ்வளோ வருது, 70 பை 100 இன்ட்டு 100 மைனஸ் செகண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 60. இப்போ 100 மைனஸ் 60 என்னது, 40 பை 100. இப்போது 0 0 கேன்சல், ஒரு 0 ஒரு 0 கேன்சல், ஒரு 0 ஒரு 0. இப்போ 7 4s என்னென்னா 28%. ஓகே, இப்போ 28% வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க. இந்த 28% தான் உங்களுக்கு என்னது 6,300 சொல்கிறாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டோட்டல் மந்த்லி இன்கம். அப்போ டோட்டல் மந்த்லி இன்கம்னா 28% தான் இந்த வேல்யூ. நம்மளுக்கு என்ன வேணும், 100%ஓட வேல்யூ வேணுமா, எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு 28 இஸ் ஈக்குவல்ஸ் டு 6,300 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 6,300 இன்ட்டு 100 டிவைடட் பை 28. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான். இப்போ டைரெக்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சேவ் பண்ண பாருங்கள். 630 28. ஸோ 22s are 56, 56 plus 3 7 0 6300 வச்சுருக்கலாம். ஓகே, 28 அகெயின் 2s are என்னது 56, பேலன்ஸ் 14, அந்த ஜீரோஸை கீழே கொண்டு பண்ணிட்டா 28 5s are 140. ஓகே, 28 டேபிள் 1s are 225. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 22500. சரிங்களா? மோஸ்ட்லி இந்த டைப் 3ல் கொஞ்சம் ரொம்ப நிறைய சம்ஸ் இருக்காது, ரொம்ப லிமிட்டட் சம்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ நானே ஆல்மோஸ்ட் 10 கிட்ட போட்டிருப்பேன். நீங்கள் ஒரு 6 to 7 ஒரு 10 சம்ஸ் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது புரியுது இல்லையா உங்களுக்கு? இது புரிஞ்சால் போதும். ஆஃப்டர் தட் நம்மளோட ஜென்ரல் இந்த சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ராஜனோட மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 34,500. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டுறனால தான் அவரோட சேலரி என்ன ஆயிடுச்சு 38,614 ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போது இவரோட சேலரி நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கலாமா? இப்போ இது உங்களுக்கு தெரியாது, இது எக்ஸ்ன்னு வச்சிடலாமா? இப்போ என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 38,640 into 100 divided by 34500. 2 0 கேன்சலா, கம்பல்சரி இது போகும். ஏன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே ரவுண்ட் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் டைரெக்டாக போடுங்க 38,640 345 1s are என்னது 345. 6 minus 5 1, 8 minus 4 4. என்ன இருக்குது பேலன்ஸு 4 இருக்குது. 345 41. ஓகே, 4 அகெயின் 1s are 45 14 0 3. ஓகே, ஸோ இது வந்து 9 69 வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த ஜீரோஸ் போட்டோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 100 and 345 2s are எவ்வளோ 690. சரி, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு வந்துடுச்சுன்னா 112. இப்போது உங்களுக்கு 112 வந்துடுச்சு. இதை 100ல் மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 12%. சரியா? இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு ஜென்ரலாக 38,640 minus 34500 divided by
34500 இன்ட்டு 100 போடுங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அதே தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ 38640 மைனஸ் 34 சி 34500 0 4 6 minus 5 1 minus 4 4 இப்போ 4 1 4 zeros இருக்கா is equals to இது 0 0 cancel ஆகிடும். இப்போ 4140 divided by 345 345ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தானே வருது சேம் 4140 345 1 சார் என்னது 345 ஸோ 960 12 சார் முடிஞ்சுது 12%. இது ஒரு மெத்தடு. மோஸ்ட்லி நம்ம இந்த சார்ட் மெத்தடே யூஸ் பண்ணுறதுனால நீங்களும் இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வேறு எதனா சம்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு ஜஸ்ட் பிங்க் பண்ணுங்கள். இது வந்து லாஸ்ட் சம். சரிங்களா? லாஸ்ட் இயரில் கேட்ட டைப் 3ல இருந்த சம். இப்போ மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா 30% ஆஃப் அவரோட மந்த்லி இன்கம் வந்து சேவ் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ அவர் சேவ் பண்ணுறனால இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட மந்த்லி இன்கம் என்ன ஆகுது 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்ன பண்ணுறாரு இவரோட ப்ரீவியஸ் சேவிங்கில் தான் 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இப்போ நான் போடுறேன். இப்போ மேனோட சம்பளம் நான் 100ன்னு வச்சிடுறேன். சரிங்களா? இப்போ 100 ரூபாவில் இவர் 30% சேவ் பண்ணுறாரு. அப்போனா எவ்வளோ அது 30 ரூபாவா? இது வந்து சேவிங்ஸ். இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்? 70 ரூபா செலவு பண்ணியிருக்காரா? முடிஞ்சுது. இப்போ இவரோட சம்பளத்தில் என்ன சொல்கிறாங்க 10% இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ 100ல் 10%னா உங்களுக்கு எவ்வளோ 10 ரூபா தானே. அப்போ 110 ரூபா இவரோட சம்பளம் ஆகிடுது. இதில் என்ன சொல்கிறாங்க சேவிங்ஸில் இவர் முன்னாடி என்ன சேவிங்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து 20%. அப்போ 30ல் 20% எவ்வளோ இன்ட்டு 20/100ன்னு போட்டோன்னா 0000. அப்போ 3 2 6. இப்போ 30 ரூபா சேவ் பண்ண இடத்துல அவர் இப்போ எவ்வளோ சேவ் பண்ணுறாரு 36 ரூபா சேவ் பண்ணுறாரா? அப்போ எவ்வளோ செலவு பண்ணுவார்? 110 ரூபா சம்பளம் வாங்கின இடத்துல 36 ரூபா சேவ் பண்ணுறாருன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாரு? 74 வந்து அவர் செலவு பண்ணுறாரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர்சன்டேஜில் 70லேருந்து 74 ஆயிருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மெத்தட் தான். ஒன்று 74 மைனஸ் 70 டிவைடட் பை 70 இன்ட்டு 100 போடலாமா? ஸோ இது என்ன ஆகிடுது 4/70 இன்ட்டு 100 0 0 கேன்சல் 40/7. ஓகே, இப்போ 40 டிவைடட் பை 7 7 5 சார் எவ்வளோ 35 பேலன்ஸ் 5 பாயிண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுது 0 ஆகிடுது. 7 7 சார் 49 ஆல்மோஸ்ட் 5.7% தான் உங்களுக்கு ஆன்சர். இல்லை நம்ம மெத்தட் அந்த மெத்தடில் போடுறோன்னா இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்களோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 70ன்றது என்னென்னு எடுத்துக்கலாம் 100% எடுத்துக்கலாமா? இப்போ 74ன்றது எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து 100ல் மைனஸ் பண்ணால் முடிஞ்சுது. இந்த 5.7 தான் வரும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ டைப் 3 முடிச்சாச்சு. இப்போ ஃபர்தராக உங்களுக்கு வந்து லைக் என்ன டவுட்ஸ் இருந்தால் பிங்க் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் 4 டைப் 5 9. ஓகேங்களா? டைப் 5 9 டைப் 4 and then type 6 இதெல்லாம் ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருவோம்.